இனியா இந்த மாதிரி எனக்கு நிஜமாவே ஆகாஷ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னால ஆகாஷ் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்றத கேட்ட கோபியும் செலியனும் சரி, ஆகாஷையும் ஆகாஷோட குடும்பத்தையும் ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுறது மட்டும் இல்லாம ஈஸ்வரியோ இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல போய் நீ வாழணும்னு எப்படிதான் ஆசைப்படுறியோ எனக்கு தெரியல, எனக்கு இப்பவே அதை நினைக்கும் போது ரொம்பவே அருவருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா செல்வியோட குடும்பத்தை பத்தி பேசுனது மட்டும் இல்லாம இனியாவை செம்மையா மிரட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதனால இனியா ரொம்பவே அழுதுகிட்டே தன்னோட ரூம்க்கு ஓடி போக, ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பாக்கியாவும் இந்த மாதிரி இனியா சொல்லுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததுனால அதிர்ச்சியில தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனாலும் கோபியோ செலியனும் அந்த ஆகாஷ் என்னெல்லாம் பண்ணியிருந்தா இனியாவோட மனசை இப்படி மாத்திருப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆகாஷ் மேல ஃபர்ஸ்ட் கோபப்படுறது மட்டும் இல்லாம அந்த ஆகாஷ் இதுக்கப்புறமா இனியாவோட வாழ்க்கைக்குள்ள வரவே கூடாது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதை பத்தி தனியா போய் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா இனியோட போன் கோபி கிட்ட தான் இருந்திருக்கு. அப்போ கரெக்டா ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு ஆகாஷ் தெரிஞ்சுக்கிறதுக்காக இனியாவுக்கு கால் பண்ண ஆரம்பிக்க, ஆனா அப்போ இந்த மாதிரி ஆகாஷ் இனியாக்கு கால் பண்றத பார்த்த கோபி இன்னுமே ரொம்பவே ஆத்திரப்பட்டது மட்டும் இல்லாம இதை பத்தி செலியன் கிட்ட சொல்ல, ஆனா செலியனும் ரொம்பவே சின்ன பிள்ளைத்தனமா இங்க பாருங்கப்பா, இந்த ஆகாஷால தான் நம்மளோட இனியா இப்படி பேசிட்டு இருக்கா, ஒருவேளை இந்த ஆகாஷை மட்டும் நம்ம கரெக்டா ஆஃப் பண்ணிட்டோம் அவ்வளவுதான், இனியாவுக்கு உண்மையாவே எது உண்மையான காதல் எது இன்ஃபாக்சுவேஷன் புரிஞ்சிரும்னு சொல்லிட்டு உடனடியா இப்பவே நம்ம ஆகாஷோட வீட்டுக்கு கிளம்பி போகலாம்னு சொல்ல, கோபியுமே நிலைமையோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு இனியா பேசுனது எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டு உடனடியா ஆகாஷை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு கோபத்தோட போறாங்க. ஆனா அப்போ இது எதுவுமே தெரியாத இனியாவும் ரூம்குள்ள உட்காந்து ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுகிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க போன பாக்கியாவும் இனியாவுக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் கூட பேசாம சாப்பாடை மட்டும் வச்சுட்டு உடனடியா வெளியே கிளம்பி வர, இதை பார்த்த இனியாவும் உடனடியா தன்னோட அம்மா கிட்ட போய் பேச போக, ஆனா அவங்களோட அம்மா பாக்கியாவோ ஒரு நிமிஷம், நான் இப்போதைக்கு உங்ககிட்ட பேசுற நிலைமையில கிடையாது, நீ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை எனக்கு பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதை ஏத்துக்க கூட இன்னும் என்னால முடியல, அதனால எனக்கு நீ தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடு, ஏன்னா நான் இருக்கிற கோபத்துல உன்னை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவேன், அதனாலதான் நான் இதை பத்தி கொஞ்சம் அமைதியா யோசிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே இனியாவும் உடனடியா அம்மா பேசினதுனால சைலண்ட் ஆகிடுறாங்க. சைலண்ட் ஆகிட்டு எனக்கு சாப்பாடு கூட வேண்டாம்னு சொல்லிட்டு ரூம்குள்ள உட்காந்து என் நேரம் அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனா அந்த பக்கமும் செல்வி ஆகாஷம் ரொம்பவே கஷ்டத்தோட திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட, ஆகாஷம் ரொம்பவே சோகத்தோட மறுபடியுமே இனியாவுக்கு கால் பண்ணி பேசாம இந்த காதலுக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் ஏற்கனவே கால் பண்ணதுக்கு இனியா ரெஸ்பான்ஸ் பண்ணலையே, ஒருவேளை நமக்கு இங்க இருக்கிற பிரச்சனையை விட இனியாவுக்கு அங்க ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குமோ, நம்ம வேற மறுபடியும் கால் பண்ணா அவளுக்கு இன்னுமே டிஸ்டர்ப் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தாலும் சரி ஒரு மெசேஜ் ஆகுது போட்டு விடலான்னு சொல்லிட்டு அவங்களோட போனுக்கு இனியா நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா கரெக்டா அந்த மெசேஜையுமே கோபி படிச்சுட்டு கரெக்டா கார்ல இருந்து கோபத்தோட இறங்கி கீழே நின்னு ஆகாஷ் வீட்டை விட்டு வெளியே வாடா அப்படின்னு கத்தி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா உள்ள சோகத்தோட உட்காந்து எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருந்த ஆகாஷும் கோபியோட குரலை கேட்ட உடனேயே பதறி போய் வெளியே வர, ஆனா வெளியே வந்த ஆகாஷம் என்ன நடந்துட்டு இருக்குன்றத சுதாரிக்கிறதுக்கு உள்ளேயே ரொம்பவே கோபத்தோட கோபியும் சொல்லியணும் ஆகாஷ செம்மையா அடிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம கோபி ஆகாஷோட சட்டையை பிடிச்சு இழுத்து, இங்க பாருடா, இதுக்கு மேல என் பொண்ணு இனியாவோட பக்கத்துல கூட வரணும்னு நினைச்சு பாத்துறாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம சொல்லியணும் உன்னோட தகுதி என்ன, ஏன் தங்கச்சி இனியாவோட தகுதி என்னன்னு உனக்கு புரிய வைக்காம நான் விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு உடனடியா அங்க இருந்து பக்கத்துல இருந்த ஒரு கட்டையை எடுத்து ஆகாஷ ரொம்பவே பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆகாஷும் வழியில கதற ஆரம்பிக்க, அப்ப கரெக்டா அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே அங்க கூடிடுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இருந்த ஒருத்தங்க எதுக்காக இந்த பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஆரம்பிக்க, ஆனா கோபியோ இந்த பையன் என் வீட்டு பொண்ண பணத்தாசையில காதல் கீதல்னு சொல்லிட்டு மயக்கி வச்சிருக்கான், அதனாலதான் அவனுக்கு தர்ம அடியை கொடுத்துட்டு இருக்கோம், இதுக்கு மேல இந்த விஷயத்துல வேற யாராவது தலையிட்டீங்க நாங்க கம்ப்ளைண்டே பண்ணுவோம், அதுக்கப்புறம் எங்களோட அதிகாரம் என்னன்றதை எங்களுக்கு காட்ட வேண்டிய நேரமும் வந்துடும் சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அரசல் புரசல, என்ன செல்வியோட பையன் கலெக்டருக்கு படிக்கிறா, அது படிக்கிறா, இது படிக்கிறான்னு சொல்லிட்டு செல்வி அவ்வளவு கெத்தா சொல்லிட்டு இருந்தாலே இப்ப என்ன இவ என்ன காதல் கீதல்னு தெரிஞ்சிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி தான் படிக்கிற பிள்ளைங்கள ஓவரா வெளியே அனுப்பினா இப்படிதான் நடக்கும், அதுவும் இவ என்ன ஏழை விட்டு பையன் தானே, அதனாலதான் பண ஆசை நிறைய வந்துருச்சு நினைக்கிற, ஒரு நல்ல வீடா பார்த்து செட்டில் ஆயிடணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் இவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பாளோன்னு சொல்லிட்டு இப்போ ஆகாஷோட குடும்பத்தை பத்தி மட்டும் இல்லாம செல்வி அவ்வளோ நல்லவங்களா இருந்தோம் அவ்வளோ உழைச்சி சம்பாதிக்கிற மனப்பக்குவத்துல இருந்தாலும் அவங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே தப்பா செல்வியை பத்தி பேச ஆரம்பிக்க, இதனால ஆகாஷ் கஷ்டத்தோட கதறி அழுதுகிட்டே தயவு செஞ்சு யாரும் என் அம்மாவை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு சொல்லி
சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது எதையுமே கண்டுக்காத கோபியும் செழியனும் மறுபடியுமே ஆகாஷை ரொம்பவே தாக்கிட்டு அங்கிருந்து கோபத்தோட கிளம்பி போறது மட்டும் இல்லாம ரொம்பவே ஆத்திரத்தோட ஆகாஷ் கிட்ட இதுக்கு மேல என் பொண்ணு இனியா பின்னாடி நீ சுத்தின அவகிட்ட பேச ட்ரை பண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் உன்னை கொல்ல கூட பண்ண தயங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் என்ன அரக்கனா மாத்திராத, இப்பதான் நான் திருந்தி என் குடும்பத்துக்காக வாழ ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்போ நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அக்கா பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே தன்னோட குடும்பத்தையும் அம்மாவையும் கேவலப்படுத்துறதையுமே பார்த்துட்டு ஆகாஷ் மனசுடைஞ்சு போய் இதுக்கு மேலேயும் நம்ம அம்மாவுக்கு தொந்தரவா இருக்க வேண்டாம், நம்ம எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விபரீத முடிவெடுக்கிறதுக்காக உள்ள போக இப்போ கரெக்டாக அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க மூலயமா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட செல்வியும் உடனடியாக ஆகாஷை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வர அப்போ கரெக்டாக ஆகாஷ் தூக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அங்கே கயிறு மாட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ இதை பார்த்துட்டு இன்னுமே ரொம்பவே பதறி போன செல்வியும் உடனடியாக ஆகாஷை கீழே இறக்கி அவங்களோட கண்ணத்தில் பல்லான்னு 2 அறைய விட்டுட்டு ஏன்டா ஏன் நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கேன் அது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டு இப்போ ஒரே நிமிஷத்தில் எங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு போகணும்னு நினச்சிட்டியா, உனக்கு அந்த இனியா அவ்வளோ முக்கியமாக போயிட்டாலான்னு சொல்லிட்டு கேட்க. ஆனால் ஆகாஷோ இல்லைம்மா இல்லை நான் இப்போ சாகணும்னு நினைக்கிறதுக்கான ஒரே காரணமே நீதாமா, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை எல்லாருமே அவமானப்படுத்திக்கிட்டே தாமா இருப்பாங்க, எனக்கு அந்த இனியாவை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி இனியாவும் முதல்ல என்ன காதலிக்கிறதா சொன்னா, முதல்ல நான் வேண்டான்னு சொன்னாலும் அவளோட குணம் எனக்கு பிடிச்சிருந்தனால நான் அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், இருந்தாலும் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போனதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்டேன், ஏன்னா எனக்கு நம்மளோட தகுதி என்னன்றது தெரியுமா, ஆனா இப்போ இந்த விஷயம் இப்பவே தெரிஞ்சதுனால எல்லாருமே என்னை பத்தி மட்டும் இல்லாம உன்னை பத்தியுமே ரொம்பவே கேவலமா பேசுறாங்கம்மா, அதனாலதான் அதை என்னால கேட்க கூட முடியலமா, சோ இந்த மாதிரி ஒரு கெட்ட பேரை உனக்கு வாங்கி தந்துட்டு இந்த உலகத்துல நான் உயிரோட இருக்கிறதுக்கு பதிலாக சாகிறதே மேலுதாமா, பேசாம நீ என்ன நீயே கொன்றுமான்னு சொல்ல. ஆனா செல்வியோ கதறி அழுது ஆகாஷை கட்டுப்பிடிச்சிட்டு என் பையன் யாருக்காகவும் எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது, நீ எதுக்காக இப்படி பண்ணன்னு ஏன் இப்படி பண்ணன்னு உன்கிட்ட கேட்க மாட்டேன், நீ எந்த அளவுக்கு நல்ல பையன் புத்திசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா, ஆனா இருக்கிற சூழ்நிலையில என்ன தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாதடா, நான் உனக்காக மட்டும் தாண்டா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆகாஷை கட்டுப்பிடிச்சது மட்டும் இல்லாம என்ன தைரியம் இருந்தா அவங்க என் பையனையே இப்படி போட்டு அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆகாஷ் மேல இருக்க காயத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு உடனடியே பாக்கியாவுக்கு கால் பண்ணி அதறி அழுதுகிட்டே என்னக்கா உன்னை என்னோட அக்கா மாதிரி தானக்கா பார்த்தேன், ஏதோ என் பையன் தப்பு பண்ணிட்டான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்காக இப்படி ஊர்ல எல்லார் முன்னாடியுமே வச்சு கோபியும் செழியனும் எப்படி என் பையனை அடிக்கலாம், அது மட்டும் இல்லாம என் பையன் அவமானத்துல இப்போ தூக்கு போற நிலைமைக்கு போயிட்டாங்கக்கா, நீ மட்டும் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா, ஆனா நான் உன்னை என்னெல்லாம் நினைச்சேன் தெரியுமாக்கா, ஆனா நீயும் மத்தவங்க மாதிரி தான் நிரூபிச்சிட்டலக்கா, உன் குடும்பத்தை நான் என் குடும்பம் மாதிரி பார்த்தேன், ஆனா நீ என் குடும்பத்தை ரொம்பவே கீழ்த்தனமா தானே பார்த்துருக்க, என் பையன் ஏதோ தெரியாதனமா வயசு கோளாறால உன் பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டான், ஆனா அதுக்காக அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா, இதுக்கு மேல நான் கண்டிப்பா உன் கண்ணில் கூட முழிக்கவே மாட்டேங்க்கா, சே இதுக்கப்புறமா உன்னை எதுக்காகக்கா அக்கான்னு கூப்பிடணும், நீ அக்கா மாதிரி நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி பாக்கியா மேடம் இதுக்கு மேல இந்த செல்வி உங்களை பார்க்க கூட மாட்டேன்னு சொல்லிட்டு உடனடியே போனை கட் பண்ண போக, ஆனா உடனடியே பாக்கியாவும் பதறி போய் செல்வி அப்படின்னு கூப்பிடுறாங்க, ஆனா அதை கேட்டதுக்கு அப்புறமாவும் செல்வி கோபத்தோட போனை கட் பண்ண. இப்போ இதனால ரொம்பவே கஷ்டப்பட்ட பாக்கியாவும் செம்ம ஆத்திரத்தோட வெளியே வந்து செலியா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே உள்ள இருந்து வெளியே வந்த செலியனும் அம்மா என்னமாச்சுன்னு கேட்க, அப்ப கரெக்டா பாக்கியா ரொம்பவே கோபத்தோட இருக்க அதை பார்த்த வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே ஹாலில் கூடிடுறாங்க. அதே மாதிரி இனியாவும் அங்கே வந்துடுறாங்க. ஆனால் பாக்கியாவோ என்ன தைரியம் தான் ஆகாஷை நீ போய் அடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க செலியனை திட்ட ஆரம்பிக்க, ஆனால் செலியனும் தான் பண்ணது நியாயன்ற மாதிரி பேசுகிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக கோபியுமே வந்து நிற்கா. அப்போ கோபி பேசுறத வச்சே இது எல்லாத்துக்கும் முழு காரணம் கோபி தான்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவும் ஒரு நிமிஷம் கோபி இங்கே பாருங்க, இந்த வீட்டில் நான் வேற வழி இல்லாம தான் உங்களை பொறுத்துட்டு இருக்கேன், ஆனால் இதுக்கப்புறமாவும் உங்களை என்னால் இந்த வீட்டில் அலோ பண்ணவே முடியாது, ஒழுங்கு மரியாதையா என் வீட்டை விட்டு வெளியே போங்க, இதுக்கு மேல என்னோட பொண்ணோட வாழ்க்கைக்குள்ள தலையிற வேலையை வச்சுக்காதீங்க, உங்களோட பொண்ணா இருந்தாலுமே ஆகாஷ் அடிக்கிற உரிமை வேற யாருக்கும் கிடையாது, அவன் ஒரு சின்ன பையன்றதை மறந்துட்டீங்களா என்ன, அப்படி போய் அவனை அடிச்சுட்டு அவனை அவ்வளவு அவமானப்படுத்தி பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்க. ஆனா கோபியும் அவன் தகுதிக்கு நான் பண்ணது ரொம்பவே கம்மி தான், எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அவனை கொன்னாலும் கொண்டிருப்பேன்னு சொல்ல. ஆனா பாக்கியாவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க பண்ண காரியத்தால அவனோட உயிரே போனாலும் போயிருக்கும், அவன் தற்கொலைக்கு ட்ரை பண்ணியிருந்தான்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இனியா ரொம்பவே அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்பவே ஷாக்கோட தன்னோட சுயரூபத்தை காட்டிட்டு இருக்க கோபியுமே பார்த்து கண் கலங்கி அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியாவோ உங்களோட முகத்திர எப்பவோ கிழிஞ்சிருச்சு, ஏதோ நல்லவங்க மாதிரி திருந்தன மாதிரி நாடகம்லாம் போட்டுட்டு இருந்தீங்கல்ல, இப்போ உங்களோட சுயரூபம் இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால இதுக்கப்புறமாவும் உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஆளு என் வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ இதை கேட்டுட்டு ஈஸ்வரி எப்பவும் போலயே கோபி இல்லைன்னா நானும் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாக்கியாவை ரொம்பவே எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வர. ஆனா அதுக்கு முன்னாடியே பாக்கியா இங்க பாருங்க
பாருங்க அத்தை, உங்க பையன் இல்லாம உங்களால இங்க இருக்க முடியலன்னா ஒழுங்கு மரியாதையா உங்க பையன் கூடயே நீங்களும் வெளியே போங்க. செல்வியோட தகுதியை பத்தி நீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அவ தகுதி என்னன்னு தெரியுமா? அவ நம்மளோட குடும்பத்தை அவ குடும்பம் மாதிரி நினைச்சுக்கிட்டு என்னாலும் இந்த குடும்பத்துக்காக தான் உழைச்சிக்கிட்டு இருந்தா. ஏன் எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப கூட உங்களை விட அதிகமா அவ தான் என்னை கவனிச்சிட்டு இருந்தா. அவ இல்லாம நான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பனான்றதே சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் துவண்டு போய் உட்காரும் போதுல எனக்கு அவ எமோஷனலா எவ்வளவு சப்போர்ட் பண்ணான்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லிட்டு அவளோட தகுதி உங்களோட தகுதியை விட ரொம்பவே அதிகம். அதனாலதான் நான் இவ்வளோ நேரமா என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியாம இனியாவோட விஷயத்துல அமைதியாவே இருந்துட்டு இருந்தேன்னு சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கு மேல உங்களுக்குமே இந்த வீட்டுல இருக்கிற தகுதி போயிடுச்சு. ஒழுங்கு மரியாதை உங்க பையன் கூடயே சேர்ந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு செலியா, ஒழுங்கா நீ இங்க இருக்கிறதா இருந்தா இரு, அப்படி இல்லைன்னா ஒழுங்கா நீயும் உங்க அப்பா கூடயே சேர்ந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோபத்தோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இந்த மாதிரி பாக்கியா பேசுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்காத வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், நீங்க பாக்கியா பேசினதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை செல்வியோட பையன் ஆகாஷ பாக்கியா ஏத்துக்கிட்டாங்களா என்ன? அப்படி ஏத்துக்கிட்டா நல்லா இருக்குமா? அப்படி இல்லைன்னா என்ன நடந்தாதான் நல்லா இருக்கும்? செல்வியோட தகுதியை பத்தி எல்லாருமே அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்க நிலைமையில பாக்கியா இந்த மாதிரி பேசினது ரொம்பவே சரியான விஷயம் நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ கோபியோட சுயரூபம் இப்பதான் வெளியே தெரிய வந்திருக்கு. ஸோ கோபி எப்பவுமே இப்படிப்பட்ட ஆளுன்றத நீங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருந்தாலும் கோபி இந்த மாதிரி ஒருத்தவங்களோட தகுதியை வச்சு அவங்கள கீழ்த்தனமா பேசினது எந்த அளவுக்கு மோசமான விஷயம்ன்றதை பத்தினும் கமெண்ட்ல சொல்லுங்க.